அடுப்பத்தை வச்சு தேங்காய் சுடாமலே அதே டேஸ்ட்ல எப்படி குக்கர்ல செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆடி 1 ஸ்பெஷல் பிரசாதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி 1 ஸ்பெஷல். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தரலாங்க. ஒரே ஒரு தேங்காய் எடுத்து நான் இப்படி நீளமா பீஸா கீனி வச்சிருக்கேங்க. இந்த தேங்காய் உடைச்ச தண்ணியும் ஒரு கப்ல ஊத்தி வச்சிருக்கேன். எவ்வளவு தண்ணி வருதோ பரவாயில்ல, அதை அப்படியே ஒரு கப்ல ஊத்தி வச்சிருங்க. இதோடைய அரை கப் நான் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நார்மலா பச்சரிசி என்ன வச்சிருக்கீங்களோ அதையும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கப்ல அளவு சொல்றேன். நீங்க இதே கிளாஸ்லயும் எடுத்துக்கலாம், இல்ல நார்மலா நீங்க வீட்டுல என்ன கிண்ணம் வச்சிருக்கீங்களோ அதுலயும் அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பும் அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். இதோடையே அவளும் அரை கப் எடுத்து வச்சிருக்கேன். அவள் நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஈவன் நீங்க வெள்ளை கலர் கூட போட்டுக்கலாம். அடுத்தது வெல்லமும் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். வெல்லம் உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடி குறைச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிறது பனை வெல்லம். நீங்க நார்மலா என்ன வெல்லம் வச்சிருக்கீங்களோ அதையும் யூஸ் பண்ணலாம். பட் கேரட் துருவுறதுல இந்த மாதிரி நல்லா துருவி கட்டி இல்லாம எடுத்துக்கோங்க. இதோடையே கொஞ்சமா முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன். இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சிருக்கேன். இதுல மெயினான இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இது எதுவுமே வறுக்காதது. இப்ப இதுல வறுக்க வேண்டியது சில பொருட்கள் இருக்கு. வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். இப்போ அரிசி பருப்புலாம் வறுக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். எடுத்து வச்ச அரை கப் அரிசி இதிலே போட்டுக்கலாம். அரை கப் பாசி பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். அரை கப் அவளும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை லேசாக சூடாத வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுக்கும் போதும் நமக்கு சுட்டு சாப்பிட்ற வாசனை கிடைக்கும். எல்லாமே சூடாயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. இப்போ கழுவுன அரிசி பருப்புலாம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனே வச்சுட்டேங்க. எடுத்து வச்ச பொட்டுக்கடலை இதிலே போட்டுக்கலாம். எடுத்து வச்ச எள்ளும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இதெல்லாம் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்துடுச்சிங்க. இது உடனே வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது அதே பேனே அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்லேயே ஒரு கப் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச ஒரு கப் வெல்லம் இதிலே போட்டுடலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்தும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுருங்க. இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, ஒரு கொதியும் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பாகை வடிகட்டி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போது எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் இதில் நெய் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போது எடுத்து வச்ச தேங்காய் இதிலே போட்டுக்கலாங்க. நெய்யிலே இந்த தேங்காயை நல்லா வறுக்கும் போதும் நம்ம நெருப்பில் தேங்காய் சுட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட் வந்துடும். தேங்காய் முக்கால்வாசி செவந்துக்குச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பும் பாதாமும் போட்டுக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம களி வச்சிருக்க அரிசி பருப்பு அவளையும் இப்போ போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளறுங்க இதோடு சேர்த்து. இதுலேயே வறுத்து வச்ச எள்ளும் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நான் ஒரு கப் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலே ஊற்றிக்கலாம். இதோடையே நார்மல் பச்சை தண்ணி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். அடுத்தது வெள்ளைப்பாகும் இதிலே ஊற்றிக்கலாம். ஸோ இது 3வது கப்பு. இப்போ ஒரு வாட்டி நான் உங்களுக்கு தண்ணி அளவு சொல்லிடுறேன். நம்ம அரை கப் அரிசி, அரை கப் பருப்பு, அரை கப் அவல் எல்லாம் சேர்த்து 1.5 கப். ஸோ இந்த 1.5 கப்புக்கும் அப்படியே டபுள் மடங்கா தண்ணி எடுத்துக்கணும். அதாவது 1க்கு 2 தண்ணி கணக்கு. ஸோ 1.5 கப் அரிசி பருப்புலாம் எடுத்ததுக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இதோடையே பொடி பண்ண ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும்.
இதோடையே ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுக்கலாம். அப்பதான் இந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இதையும் சேர்த்து கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. வெல்லம் ஊற்றி இருக்கிறோமே, அரிசி பருப்புலாம் வேகுமா அப்படின்லாம் கவலையே பட வேண்டாம். நான் மெயினாக இந்த மாதிரி ஈஸியாக செய்யறதுக்கு காரணம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தேங்காய் நெருப்பத்தை வச்சு சுட முடியாது. ஸோ இந்த மாதிரி செய்யும் போதும் ஈஸியாகவும் இருக்கும், நம்ம பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ண மாதிரியும் இருக்கும். அவ்வளோதாங்க, இனிமேல் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சு. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுருங்க. இது 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இது அப்படியே லைட்டாக கிளறி கொடுக்கலாங்க. நம்ம சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கொழக்கொள்னு இல்லை, ரொம்ப வேகாமையும் இல்லை. நீங்கள் தேங்காயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கொழக்கொள்னு இருக்காது, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி விதையாட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா விந்து இருக்குது. ஸோ நம்ம போட்ட பொருட்களுடைய அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். ஆடி 1 ஸ்பெஷல் பிரசாதம். ஆடி 1 ஸ்பெஷல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னைக்கு டேஸ்ட்லாம் பார்க்க போகிறது கிடையாது, ஏன்னா நானும் இது சாமிக்கு வச்சு கும்பிட போகிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றேங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம போடுற அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். ரொம்பவும் கொலையில் வேகாமையும் இல்லை. ஸோ நான் வீடியோவில் நான் என்ன அளவு சொன்னனோ அது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த தேங்காயை நீங்கள் சாப்பிடும் போதும் நீங்கள் சுட்டு சாப்பிடும் போது என்ன சுவை வருமோ அதை விட கூடுதலாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஆடி 1க்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாமி கும்பிட்டு ப்ளீஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த ரெசிபியை பாருங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இது தெரிஞ்சு அவங்களும் செய்யணும்னு நினைச்சா ப்ளீஸ் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்க யூடியூப்ல எங்கேயுமே பார்த்துருக்கவே முடியாது. இது என்னுடைய ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. Facebookலயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, see you. Bye bye. Love you all.